பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் ஆராதனை நாளாக இன்று மகிமையும் புகழும் துதியும் உண்டாவதாக. இந்த வருஷத்தின் முதல் மாதத்தில் முதல் வார பரிசுத்த திருவிருந்து ஆராதனை உலகமெங்கும் ஆவிக்குரிய சபைகளில், சத்திய வசனம் போதிக்கிற சபைகளில் இந்த நாளில் துதியோடு புகழோடு நன்றியோடு இந்த ஆராதனைகள் நிறைவேறுகிறது. இந்த வருஷத்தில் தீர்மானிங்கள், முழு உள்ளத்தோடு நேரத்தோடு ஆராதனைகளுக்கு செல்லுவோம். என் தேவனுடைய நாளின் நேரங்களை நான் ஒருபோதும் திருட மாட்டேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய நாள், இது பரிசுத்த நாள். ஆகவே நேரத்தோடு நான் ஆராதனைக்கு ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிப்பேன். ஆராதிக்கிற இடத்தில் என் கர்த்தர் உலாவுகிறார். அவருக்கு நன்றி பலி ஏறெடுப்பேன். அவருடைய பாதத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பேன். என்னை முழுவதும் அர்ப்பணிப்பேன். அவர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவேன். அதுதான் வரப்போகிற காரியங்களுக்கு ஜபமாக மாறும் என்று சொல்லி சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். சத்தியத்தின்படி நான் நடப்பேன். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் குடித்து சாப்பிட்டு அவருடைய தழும்புகளால் நான் பூரண சுகமாவேன். ஆகவே இந்த வருஷம் முழுவதும் தவறாமல் ஆலயங்களுக்கு செல்ல என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தீர்மானிங்கள். 122 சங்கீதத்தில் முதல் வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். இதுதான் தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம். அவர் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார். ஆகவே ஆடு மேய்க்கிற இடத்தில் இருந்த தாவீதை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார் என்றால் அவர் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார். எத்தனை அற்புதம் என்று பாருங்கள். ராஜாவான தாவீது பாடுகிறார் சங்கீதத்தில், ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆர்வத்தோடு என் தேவனை ஆராதிக்க நான் ஆலயத்துக்கு சென்றேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ள இந்த மகிழ்ச்சி இருந்ததா? கடந்த காலங்களில் இருந்ததா? உங்களுடைய பல தோல்விகளுக்கு, பல தடைகளுக்கு, பல குழப்பங்களுக்கு, பல குடும்ப பிரிவினைகளுக்கு, பெற்றோர் பிள்ளைகள் பிரிவினைகளுக்கும் பல பொல்லாத காரியங்கள் சத்துரு கொண்டு வந்து விதைத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் உலகத்துக்கு நீங்கள் முதலிடம் உங்களில் பலர் கொடுத்தீர்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உலகத்துக்கு நீ எப்போதெல்லாம் முதலிடம் கொடுப்பாய் அப்போதெல்லாம் பிசாசு உன்னை ஆக்கினை பண்ண வந்து விடுவான். சொல்லன்னா தீமைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். தாவீதை பாருங்கள், ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது ஆர்வமாக இருந்து ஓடோடி சென்றேன் என்று சொல்லுகிறார். 27 சங்கீதம் 4 வசனத்தை பாருங்கள். மகாராஜாவான தாவீது சொல்றார், கர்த்தாவே உம்மிடத்தில் நான் ஒன்றே கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படி ஆலயத்தில் எப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். கவனித்து பார்த்தீங்களா? கர்த்தராகி தேவன் தாவீதை எவ்வளோ உயர்த்தினதுக்கு என்ன காரணம் என்று புரியுதா? அன்பானவர்களே, நாம் நன்றி இல்லாதவர்களாய் மறந்தவர்களாய் வாழக்கூடாது. உலகத்துக்கு 2வது இடம், இயேசுவுக்கு முதலிடம், வேதத்துக்கு முதலிடம், ஜெபத்துக்கு முதலிடம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவுக்கு முதலிடம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முதலிடம், என் கர்த்தருக்கு நான் சாட்சியாக இருப்பதற்கு முதலிடம் என்று தீர்மானிங்க. தேவன் இந்த வருஷமெல்லாம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஆமாம் அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதே நான் விரும்புகிறேன். ஆடு மேய்க்கிற வனாந்தரத்தில் இருந்த வாலிபன் தாவீதை அரண்மனையில் வச்சார். தாவீது சொல்ல, ஐயோ அரண்மனைலாம் எனக்கு வேண்டாப்பா, உங்கள் ஆலயத்தில் தேவனே உங்கள் ஆராதனை வீட்டில் உங்கள் கூடவே இருக்க நான் விரும்புகிறப்பா என்று சொன்னார். உணர்ந்து பாருங்கள், தேவன் இன்றைக்கும் தாவீதை உயர்த்தி வைத்ததுக்கு இதுதான் காரணம். என் அன்பானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து, தேவனுக்கு முதலிடம் கொடுத்து, தேவனை ஆராதிப்பது, துதிப்பது, நன்றி சொல்வதற்கு முதலிடம் கொடுங்க. உண்மையான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நீங்கள் அற்புதங்கள் பெறுவதற்கு வழி. நீங்கள் சுகம் ஆவதற்கு அதுதான் வழி. ஆவியானவருடைய அபிஷேகம் பெறுவதற்கு அதான் வழி. உண்மையான மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம், அபிஷேகம் பெருகும். இந்த வருஷம் முழுவதும் அப்படியாக நான் நடக்க
என்னை நடத்தும் தேவனே என்று சொல்லி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசு சிந்திய இரத்தத்தால் உருவான சபையில் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட எங்களெல்லாம் ஊழியர்களாக, விசுவாசிகளாக, எங்கள் பிள்ளைகளெல்லாம் உம்மை ஆராதிக்கிற தெய்வ தூதர்களைப் போல அபிஷேகித்து நடத்துகிறவரே, உமக்கு கோடி கோடி நன்றி. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் உமக்கு முதலிடம் கொடுத்து, வேதத்துக்கு முதலிடம் கொடுத்து, ஜெபத்துக்கு முதலிடம் கொடுத்து, சபை ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து வாழ எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். எங்கள் இஷ்டத்தை எங்களை ஒரு நாளும் விடாதீங்க அப்பா. உங்கள் இஷ்டத்துக்கு எங்களை, எங்கள் மனைவி பிள்ளைகளை இழுத்து கொள்ளுங்க. இந்த செய்திகளை கேட்கிற அத்தனை ஆயிரங்களும் பக்கம் இழுத்து கொள்ளுங்க. உமக்கு முதலிடம் கொடுத்தால் இந்த உலகில் எல்லா இடத்திலும் எங்களுக்கு முதலிடம் கிடைக்கும். உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஆமென்.